ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அதாவது சர்வே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது யாருன்றது பாத்தீங்கன்னா லோக் போல் அப்படின்றவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் நெருங்குதுன்னா அதுக்கு முன்னாடி 15 days to 20 days பிஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் சர்வே பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அது பாத்தீங்கன்னா தெளிவா துல்லியமா காட்டக்கூடியதான். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம் வாங்க. இவங்க இந்த சர்வேல இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஷீட் ஷேரிங்ஸ்லாம் எந்த இடத்துல பிடிக்க போறாங்க, எந்தெந்த கட்சின்றத கொடுத்துருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே பிளஸ் பாத்தீங்கன்னா 181 to 189 பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓட்டு சதவீதம் எவ்வளவு வாங்கன்னு பாத்தீங்கன்னா 40% ஓட்டு வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரமே அறிவிச்சிருந்தாங்க. என்ன பாத்தீங்கன்னா 200 சீட்டு வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 200 வெல்வோம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா 200க்கு மேலே நம்ம வெல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே கலெக்ட் பண்ணி கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இவங்க போய் சர்வே எடுத்துக்கிறாங்க. இவங்க சொன்ன விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 181 189 சொல்லிருக்காங்க. திமுக மட்டும் இந்த சீட்டை வாங்காது. அது போல கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா பிசிகா இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அப்புறம் கொங்கு கட்சி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருணாசு கட்சி அவங்களாம் கருணாசு, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களாம் சில கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி இருந்தாலும் அவங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கிறாங்க. சோ காங்கிரஸ், தேமுதிக, சோ இந்த கூட்டணி எல்லாமே சேர்த்து அவங்க வெல்லக்கூடியதுதான் தெளிவான நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பாமக இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, அப்புறம் சரத்குமார், அப்புறம் இந்த இதர கட்சிகள் அமமுக அந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு சீட் வாங்கணும் பாத்தீங்கன்னா 38ல இருந்து 42 வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது 29% ஓட்டு கண்டிப்பா வாங்குவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு இதை பார்க்கும் போது. அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா தனித்து நின்று 8ல இருந்து 10 சீட்டு வாங்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓட்டு சதவீதம் 23% சொல்லிக்கிறாங்க. இது மட்டும்தான் நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அது எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அந்த கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது டிவிகேல வாங்குற 8 to 10 அது பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு போச்சுன்னா அவங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா 200 வந்துருமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை தான் தடுக்கும் விதமாக பாத்தீங்கன்னா டிவிகே களத்துல இறங்குதுன்றது இது தெளிவா அவங்களுக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா டிவிகே யாரை எதிர்க்கிறது, திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறது, வேற எந்த கட்சியும் எதிர்க்கல. சோ ஓட்டை பிரிக்கிறது பார்த்தா திமுக தான் அவங்க ஓட்டை பிரிக்கிறாங்க. இதுதான் நாங்க அப்போதுல சொல்றோம். இவங்க கட்சி பாத்தீங்கன்னா தொடங்குறதுக்கு காரணமே திமுக வெளியேற்றணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட்டோட தான் பிஜேபி சொன்னபடி இவங்க இறங்கி வராங்கன்றது இதுல தெளிவா தெரியுது. ஆனா ஒண்ணுங்க, அதாவது இவங்க ஏன் இந்த சர்வே இப்ப கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இறங்கி வேலை செய்யணுன்றதுக்காக கொடுத்துக்கிறாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 4% தான் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்ததால இந்த நாம் தமிழ்ல இருந்த இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எங்க போயிருக்காங்க, தாவேக்கால போயிருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா உடையுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா 8% வாங்கினாங்க இல்லையா நம்ம எலெக்ஷன்ல. அது பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இவங்க சுமார் ஒரு 8% வாங்கியிருந்தாங்க. சோ அது பாத்தீங்கன்னா விஜயோட ஆதரவால் தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். விஜய் பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த பாட்டு ரிலீஸ் பண்ண மைக் சின்னம் பாட்டு ரிலீஸ் பண்ணாரு. அதே போல சீமானும் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி தம்பிக்கு வாழ்த்துக்கள் ஒரு மைக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இடும்பாவரம் கார்த்திக் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு நன்றி சொல்லியே போட்டிருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டும் பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அது இளைஞர்கள்லாம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுதான் உண்மை. இப்போ நீங்க இளைஞர் டிரான்ஸ்பர் ஆனா நீங்க எப்படிங்க வெறும் 4% தான் வருது, மிச்ச ஓட்டுல எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் கேட்கறேன் இவங்க கிட்ட. அதாவது இந்த லேடிஸ் வாய்ஸ் எல்லாம் பாத்திருக்காங்க பாத்தீங்களா, லேடிஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சேர்ந்து தாவேக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட். அது இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த டீம் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா
இது வந்து எப்பவுமே 20 நாட்களுக்கு முன்பே வந்து இந்த எப்பவுமே நீங்க செக் பண்ணி பாருங்க, அவங்க கரெக்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, அதன்படி கரெக்டா நடக்கும். அதன்படி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த டைம்ல இப்படி இருக்குது, நீங்க வந்து ஒர்க் பண்ணி மக்களுக்கிட்ட கொண்டு போய் நீங்க எந்த அளவுக்கு உங்க சின்னத்தை நீங்க சேர்க்கிறீங்களோ அது வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது நான் உண்மையை சொல்லட்டுமா, இது டிவிக்கே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்க 8ல இருந்து 9 சீட் ஜெயிப்புன்னு சொல்றாங்க. அது நடக்கவே கூடாது. அது நடந்துச்சுன்னா அது தமிழ்நாடோட மிகப்பெரிய சீர்கேடா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்றேன், இவங்க ஒரு சீட்டும் ஜெயிக்க கூடாது. தாவேகா இந்த எலெக்ஷனோட ஒழிச்சு கட்டணும், இல்ல டோட்டலா ஒழிச்சு. எல்லாம் வந்து நம்மளுக்கு அழிவின் அபாயம். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் இவங்களாம் வந்து அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துறது கிடையாது. இவங்களும் அரசியல் என்னன்னு தெரியாது. அரசியல் மூலியமா நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவையானதை செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் மீது பைத்தியமாக உள்ள கூட்டங்கள். இவங்களை இப்ப இன்னும் பார்த்து 20 நாட்கள் இருக்குது. இந்த 20 நாட்கள்ல இந்த பைத்தியங்களை அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% குறைச்சு ஆகணும். இல்லைன்னா இது தமிழ்நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அறிவிச்ச கேண்டிடேட்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்பேன். புஷியாளர் சொன்னாரு, ஹெலிகாப்டர்ல வந்திருந்தாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன், நம்ம சைக்கிள்ல ஓட்டி போஸ்ட் ஓட்டினா பாரு அவங்க தான் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டவெல்லாம் இப்ப தெருல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இதான உண்மை. எங்க நீங்க எடுத்து பாருங்க, இந்த சீட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அனைத்து மாவட்டத்திலும் சரி, கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 50 மாவட்டத்துக்கு மேற்பட்டவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, போராட்ட காலத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே எப்படி இவருக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்க, இவர் யாரு நான் பார்த்ததே இல்ல, அப்புறம் எதுக்காக வந்து போஸ்ட் ஓட்டுனவங்க எல்லாம் வந்து நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் பட்டுட்டு இருக்கா, விஜயோடைய ரசிகர்கள். ஏன்னா அவங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயோட உண்மை முகமே இதுதான். அதாவது யாருக்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கரெக்டா பதிப்பா. அதனாலதான் வந்து எவன் ஏதுன்னு தெரியல அக்யூஸ்டுலாம் வந்து கூட்டிட்டு வந்து அந்த எல்லா ஒரு கேட்டகரி வயசுல சொல்லியிருப்பேன், எல்லா கேட்டகரி தவறு செய்ய எல்லா கேட்டகரியிலயும் அவங்க இருக்கிறாங்க கட்சியில. அரசியலுக்கு வரல. இப்போ யார அதாவது மற்ற கட்சியில இருந்து கழிச்சு கட்டணவங்க எல்லாம் வந்து இவர் தூக்கின்னு வந்து வேட்பாளரா நிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து தவறு இல்லை. இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலா? ஆனா நீங்க பண்ற அரசியல் உலகத்துல எவனும் பண்ண மாட்டான். நேத்து கட்சியில இருந்து வெளியே வந்திருக்கான், இன்னைக்கு சேர்த்துக்கிறது. அதே போல நீங்க பாண்டிச்சேரி எடுத்துங்க, பாண்டிச்சேரியில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்ப இத்தனை காலமா வந்து விஜய் 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 சொல்லியிருந்தவங்க என்ன கேதி? அவங்க பாவம் இல்லையா? அவங்க உழைக்கலையா? உடனே ஒரு கும்பல் கிளம்புதுங்க. அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எம்எல்ஏ சீட்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. எம்எல்ஏ சீட் வாங்கணும், எங்களுக்கு போஸ்டிங் வந்தீங்க, தளபதி ஜெயிக்க வைக்கிறது வந்தீங்க. நான் கேட்கிறேன், உன் தளபதிக்கு என்ன எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்? அவனை அந்த டுபாகூர எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்? பண்றது பூரா பிராடுதனம். இதுல வர பேச்சு பயங்கரமான பேச்சு பாத்தீங்களா? சிட்டிக்குள்ள வந்து என்ன சொல்றானுங்க, சிட்டிக்குள்ள எனக்கு கடுப்பாகுதுங்க. சிட்டிக்குள்ள எப்படி போலீஸ் வந்து பாதுகாப்பே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க பர்மிஷன் கேட்டது என்ன, 3000 பேர் கேட்ட சரின்னு சொல்லிட்டு 3000 பேர் கொடுத்தாச்சு. 3000 பேருக்கு எவ்வளவு போலீஸ் போடணும்? 10,000 போலீஸ் போடணுமா? ஆனா வந்தது இவங்க 3000 பேர் இல்ல, எல்லா ஊர்ல இருந்தையும், அதாவது சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா இளைஞர்களும் மொத்தமா வந்துட்டான். எங்க அந்த குளத்தூருக்கு முதல்ல பிரச்சாரம் பண்ணார் பார்த்தா அந்த இடத்துக்கு பேரு கொடுங்கையூர். அங்கேயே போயிட்டு வந்துட்டார். பெரும்பூர் தொகுதி தான், பெரும்பூர் தொகுதி கொடுங்கையூர்ல இவர் போயிட்டு வந்துட்டாரு. வந்து எல்லா கும்பலும் சேர்ந்து வந்துட்டாங்களே, அதே கும்பல் தான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிட்டு எங்க போகுது, குளத்தூருக்கு போகுது. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு, டிராபிக் ஆச்சு. நான் கேட்கிறேன், போலீஸ் அடி சமாளிப்பான்? உங்களுடைய ஜாம்பி கூட்டங்களை போலீஸ் சமாளிப்பாங்க. சொல்றான், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்க வேலை. எப்படி பாதுகாப்பு சுட்டுத்தல் சொல்றீங்க உங்களை நீங்க பண்ற வேலைக்கு? விஜய் சொல்லிருக்கோம், நான் எந்த தொகுதியில இருக்கணும் அந்த தொகுதி ஆட்கள் மட்டும் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரா? அவருக்கு என்ன கூட்டம் காட்டணும், இதனால ஒரு பிரச்சனை ஏற்படணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது, அந்த பிளான்ல தான் விஜய் இருக்கிறா போல தவிர வேற எதுக்குமே கிடையாது. உண்மைதான் இல்லையா? கூட்டம் ஒரு நடிகர் தான் கூட்டம் வரதான் செய்யும் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, சென்னையில மொத்தம் ஒரு 3 இடமா பிரிச்சிருங்க, 3 பெரிய பெரிய கிரவுண்ட் எடுத்து வந்து அந்த மாதிரி பிரச்சாரம் நடத்திட்டு போங்க. கேட்க மாட்டாங்களா? நீங்க அதன்படி நடக்கணும், ஃபாலோ பண்ணணும், விட்டு ஓடக்கூடாது. அப்ப வில்லிவாக்கத்துல உங்க காத்து தானே, அப்புறம் ஏன் நீங்க போலாங்க?
ஏன்னா பாதுகாப்பின்மை கம்மியா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது என்ன நடக்கும்ன்றது நல்லா உஷாரா ஓடிட்டு எதுக்கத்தாலும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, போயிட்டு அமித்ஷாக்கு லெட்டர் எழுதுறானுங்க. ஆளுநரா ரிசைன் பண்ணிட்டு போனார் பாருங்க, அவருக்கு லெட்டர் எழுதிருக்கானுங்க. இது இவனுங்கெல்லாம் யாரு என்னன்னு உண்மை ஓப்பனா சொல்லட்டுமாங்க. அதாவது ஒரு கட்சியில சில தற்கூறிகள் தான் இருப்பாங்க, ஆனா தற்கூறிகளே மொத்தமா இருக்கிற கட்சி வந்து தாவேக்காதான். இப்போ ஒரு கட்சிக்காரன் வந்தான்னு வச்சுங்களேன், ஒரு கட்சிக்காரன் வெளில மாற்று கட்சியில வந்தா அவன் சண்டை போட்டு அனுப்புறதுக்கு இருக்கு. நீ யாரு, நீ எப்படி இந்த கட்சியில வருவேன்னு சொல்லிட்டு தடுக்கிறானுங்க. இந்த மாதிரி இருக்கு, ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்கும் பகையா இருக்கும். யாரு இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி உள்ள விட மாட்டானுங்க, எப்படி நீ வேட்பாளராக வருவேன் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இதுதான் உண்மை. சில கூட பணம் கொடுத்து கூட போய் சீட் வாங்கியிருப்பான், அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எந்த வேலை செய்ய பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கேட்கறது எதிர்ப்பு இருக்குது. ஆனா இவன் கட்சியில இந்த சேலம் குளத்தூர் எங்கேயோ யாருன்னு தெரியலங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்றா போல, மாவட்ட செயலாளர் அவரு வந்து ஜனநாயகன் படத்துக்கு எப்படி ஜனநாயகன் படத்துக்கு 100-200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு டிக்கெட் வித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்டுபிடிச்சு நேத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இவரை உள்ள விடாம, அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, நானும் விஜய் ரசிகர் நீங்களும் விஜய் ரசிகர், ஆனா நீங்க டிக்கெட்டை வந்து 200 வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு நீங்க எப்படி விற்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. நாங்க அப்ப சொன்னல இவங்க பிளாக் டிக்கெட் விற்கிற கட்சி, இந்த பிளாக் டிக்கெட் வித்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எடுக்கிறது கிடையாது, மேல விஜய் கொடுக்கறது புசியானு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் பக்கா பிளான் எல்லா மாவட்டம் நடந்துச்சுங்க. இது நடந்துச்சு, இது நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இருந்தோம் 200 டிக்கெட்டுங்க நீங்க 350 ரூபாய் கொடுக்குறீங்க. எதனால எங்க குளத்தூர்காரங்க பார்த்தா தெரியல, யாருமே மனசுல தெரியல. சேலம் மாவட்டம் மேட்டூர் தாவேக வேட்பாளர் செல்வம் ஜனநாயகன் முன்பதிவு டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு வாங்கி ரசிகர்களிடம் 350 ரூபாய்க்கு விற்றதாக கூறி அக்கட்சி தொண்டர்களே எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பினர். கச்சாரிஸ் பணம் எல்லாமே இருந்தோம் 200 டிக்கெட்டுங்க நீங்க 350 ரூபாய் கொடுக்குறீங்க. எதனால எங்க குளத்தூர்காரங்க பார்த்தா தெரியல, யாருமே மனசுல தெரியல. குளத்தூர்காரங்க புக் பண்ணத ரிட்டர்ன் வந்துட்டு நீங்க வந்து புக் பண்ணி போனா என்ன அர்த்தம்? இல்ல இது என்ன நியாயத்தை சொல்லுங்க. கச்சாரி அப்போ அவன் பையன் கரெக்டா கேக்குறான், நீ இப்பவே வந்து இப்படி எங்களை ஏமாத்தி ஊழல் பண்ற, நீ எம்எல்ஏ ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவ? கரெக்டான கேள்வி தானே இது, கரெக்டான கேள்வி தானே, உண்மைங்க இது. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஆட்களா இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க இருக்கிறானுங்க. எல்லாம் இது உங்களுக்கு டோட்டல் நீங்க பிரிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, வேட்பாளர் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம்ல, அதை வச்சு என்ன பண்றாங்க, இப்போ வந்து டிவிக்கல வந்து மறுபரிசீலனை செஞ்சு இந்த மாதிரி வந்து பேர் கெட்டு போனவங்கலாம் வந்து தூக்கலாம், வேற கேண்டிடேட் போடலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்துருக்கான். எப்போ இன்னும் 3 நாள்ல முடிய போகுது, வேட்புமனு தாக்கல்லாம் முடிய போகுது. இப்போ நடவடிக்கை எடுத்து பண்ண போறாங்களாம். இப்ப நம்ம கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க சார், மாத்திரம் சொன்னீங்க என்ன பண்ண கேட்ட, டைம் ஆயிடுச்சுங்க. அவங்க வந்து இப்ப தூய்மை ஆயிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா கெட்டவங்களா இருந்தாங்க, விஜய் சார் பேசின உடனே அவங்க பண்ண பாவங்கள்லாம் போயிடுச்சு, இப்போ தூய்மையாக மனிதனா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா ஒரு வேட்பாளருக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி போயிட்டு கோர்ட்ல ஆஜராகணும். அந்த மாதிரி இருக்கிறானுங்க இந்த ஜென்மங்க. இந்த ஆனா உலகத்தில் சத்தியமா சொல்றேங்க, இப்பாற்பட்ட ஒரு கொடூர மிருகத்தை பார்த்தே இல்லை. அந்த கொடூர மிருகம் யார் தெரியுமா? ஆதவ அர்ஜுனா. தன்னுடைய சுயலாபத்திற்காக யாரையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டா போல அந்த ஆளு. அந்த மாதிரி மென்டாலிட்டி நான் சொல்லலைங்க, இது அவங்க மச்சான் சொல்லியிருக்கா போல, மச்சான் ஊரெல்லாம் சொல்றாரு. ஆதவ அர்ஜுனாவை அவங்க குடும்பத்தினருக்கும் யாருமே பிடிக்காதான், என்ன வேணா பண்ணுவாப்பில்லையா, என்ன வேணா, என்ன ஒரு மோசமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இறங்குவாப்புல. உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டில் அச்ச கதை நாங்க பேசிருப்போம், அதுல நீங்க உத்து பார்த்தாலே தெரியும். அதை பாருங்க, அடிக்கிறாங்க அச்சாங்களாம், உடனே இந்த பாட்டில் எடுத்து ஸ்டாலின் சார் 2 பேரும் அமிச்சிட்டீங்க. ஸ்டாலின் சாருக்கு தான் வேலையா? அது எப்படி ஒரு பாட்டில் கீழே வந்து திமுக தான் காரணமா இருக்கும்? நான் கேட்கிறேன், அதாவது பாட்டில் கீழே விழுது அதுக்கு திமுக தான் காரணமா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுலதான் ஹைலைட். அடுத்த 10 நிமிஷத்துலயே ப்ரூஃப்லாம் எடுத்தாச்சு. அதாவது மேடா பொதுக்கூட்டம் முடிஞ்சு இந்த விசாரணை இடத்துல, ஆனா இவர்கிட்ட சிசிடிவி வந்துச்சு பாருங்க, ப்ரூஃபோட வந்துச்சு. என்னது இது? அப்ப தெரியல உங்க நாடகத்தை. மேல போயிட்டு அங்க பாட்டில் எல்லாம் லார்ஜ் குஸ்ட் பாட்டில போட்டிருப்பான். அந்த பாட்டில் எல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. டேய் அடிக்கணும்ச்சா அப்ப உன் மண்டல போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க அங்கே சின்ன 2 பேர் சண்டையா இருக்கு, அந்த மாதிரி பாட்டில் வந்திருக்கு. நீ கூட செட்டிங் போட்டு கொடுத்துருக்கலாம். நீ அப்பாற்பட்ட ஆள் தானே, நீயே பண்றவங்க தான் அது. எல்லாரும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த கட்சியில லைலா மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க.
இல்ல நான் சொல்லங்க, எல்லாரும் சொல்றாங்க. சாட்டை துரைமுருகன்ல இருந்து பல யூடியூப் சேனல்ல சொல்றாங்க லைலா மணிக்கு வந்து சீட்டு தரல, அதனால வந்து ஆதவ் வந்து இப்ப ரெடியா இருக்கா போல, அவனை வந்து எப்ப வேணா அவனுக்கு எதனா வந்து காயத்தை ஏற்படுத்திட்டு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது கூட தயங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. லைலா மணி தயவு செய்து சொல்றேன், இந்த ஆதவ் அர்ஜுன்ட்ட உசாராருங்க, அவன் நம்பி எங்கேயும் போகாதீங்க. அவன் உங்களுக்கு தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்காப்புல, ஏன்னு தெரியல, அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் பர்சனல் ஃபைட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா லைலா மணிக்கு எதுனா ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு அதை வச்சு திமுக தான் காரணம்ன்ற அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு துடிக்கிற இந்த வெசக் இவெல்லாம் ஒரு ஆளு ஜென்மம் டேஷ்னு சொல்லிட்டு சொல்ல வைக்குது என்ன. அந்த அளவுக்கு ஒரு மோசமானவன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. எப்படி அவங்க வந்து சொல்லல உங்களுக்கு மோசமானவன் சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அவனை பத்தி நிறைய இருக்கு. அன்னைக்கு நேற்று அழுதாரு பாத்தீங்களா, கண்ணுல அம்மா வந்து ஜாதி காரணமாக நான் பார்த்த கண்ணுல 5 வயசுல இருக்கும்போது எங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி சாதியால எப்படி அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களாம். இவங்க பத்தி தீவிர விசாரிச்சு பார்த்ததான் தெளிவா தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் ரெட்டியாரு, அவங்க அப்பாவும் ரெட்டியார். இதான் உண்மை. என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்காத இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேலூர் பக்கத்துல எதிர் ஊர்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து காட்பாடி பக்கம் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஊர்ல போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆளுகிட்ட. அவங்க வந்து சரியில்லை போலாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மாமியாருக்கு அவங்களுக்கு பிரச்சனையாவது, அந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் எல்லாம் சொல்றாங்க. சும்மா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது பேர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாம பாத்தீங்கன்னா இவங்க வந்து விஷம் பூசி செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ் கிட்ட தான் வளர்றாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல விடுறாங்க, இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு நிக்கிறாப்புல. இதான் உண்மை. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மா இறந்தது கூட என்ன பண்றாரு, சாதிய விஷம் காட்டி, அதாவது பாருங்க அந்த வில்லிவாக்கம் தொகுதியில ஒரு சாதியை மட்டும் குறி வச்சு அந்த ஓட்டு வாங்கணுன்றதுக்காக, தாய்மார்களின் ஓட்டு வாங்குறதுக்காக அம்மா சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது பாருங்க இவனுக்கு இப்ப 50 வயசு மேல இருக்கும், 5 வயசுல வந்து இறந்துருக்கிறாங்க. 45 வருஷமா இந்த அளவுக்கு பாச இருக்குது கரெக்ட். அழுகுறாப்புலையா இது சாதி. அப்ப பாத்து எந்த அளவுக்கு ஒரு பொய், வன்மம், ஒரு மோசமான கேரக்டர். விஜயோடைய பிம்பத்துல வாழ்றதா இந்த ஆதவ் அர்ஜுனா. அப்படியாப்பட்ட ஒரு ஜென்மம் எப்படி விஜய் சேர்த்தாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் கேட்டுங்க, விஜயோடைய அழிவுக்கு காரணம், மிகப்பெரிய அழிவு காரணம் இந்த ஆதவ் அர்ஜுனா தான். இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நீங்க எல்லாம் அதை பார்க்க போறீங்க. அது என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே போல மீண்டும் சொல்றேன், தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா 20% சொல்லிட்டு இவங்க காட்டியிருக்காங்க. 6 சீட்டு பிடிப்பேன்னு சொல்றாங்க. இது நடக்கவே கூடாது. பொதுமக்களாகிய நீங்கள் வந்து நீங்க சிந்திக்கணும். இவன் வந்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலவரம் ஆகிட்டு இருக்கு. அந்த கலவரத்தை ஒழிக்கணும். அரசியல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நுழையக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வர மாட்டானுங்க. திரும்பி விஜய் சினிமாக்கு நடிக்க போவார்.